Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்ல ஸ்நாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நீர் கொழுக்கட்டை செய்ய போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ நீர் கொழுக்கட்டை செய்யறதுக்கு இப்போ நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 250 கிராம் போல அளவு. இதை இதுல சேர்த்துக்கலாம் அந்த பவுல்ல. இந்த மாவை கரையறதுக்கு நான் வந்து தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். இந்த மாவுல கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சூடானா போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சுடு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா முதல்ல சுடு தண்ணி ஊற்றுறதுனால சூடாக இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த கரண்டியை போட்டு கலக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கையில பிசைஞ்சிடலாம். இது வந்து வறுத்து கொட்டின பச்சரிசி மாவு. இது நம்ம வந்து பச்சரிசியை ஊற வச்சு மிஷின்ல திரிச்சிட்டு வந்து நம்ம வறுத்து கொட்டி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஓரமா வச்சிருவோம். இப்போ நம்ம போய் தேங்காவை திருவிட்டு வந்துடலாம். இப்போ நான் தேங்காவை கீறி எடுத்துட்டேன். இப்போ இதை நான் மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தேங்காவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருன்னு துருவி எடுத்துட்டேன். இதை ரொம்ப நைஸாக துருவக்கூடாது. நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த தாளிக்கிற கரண்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம். இதில் நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். உளுந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த கடுகு உளுந்துலாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ அதை மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பூயும் இதில் சேர்த்துக்கிறேன். முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். ஏன்னா தேங்காய் பூ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வரும். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மிச்சம் இருக்க தேங்காயும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ நான் வந்து இட்லி செட்டில் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த கொழுக்கட்டையை வந்து உருட்டி எடுத்துட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒட்டிக்கலாம். இப்போ நான் கொழுக்கட்டையெல்லாம் உருட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நான் கொழுக்கட்டையை வச்சிடுறேன். இது அவியட்டும். இப்போ கொழுக்கட்டை அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை இந்த தட்டில் கொட்டிடுவோம். இந்த தட்டை எடுத்துருவோம். பாருங்க, சூப்பரான டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நீர் கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க உங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் செல்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.